ஹலோ, வணக்கம். வாங்க இப்போ கோவில் புளியோதரை வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது 1 மாதம் வரை வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது. நம்ம சூப்பராக இருக்கும். வெளியில் வச்சிங்கன்னா 1 மாதம் வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா 3 மாதம் வச்சு சாப்பிட்லாங்க. வாங்க இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஜாமான்: கடலைப்பருப்பு, தனியா, சீரகம், மிளகு, வரமிளகாய், வெந்தயம், வெள்ளையில், கருவேப்பிள்ளை. இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடணுங்க. முதல்ல எள் தவிர்த்து மற்றது எல்லாத்தையும் பவுடர் பண்ணிடுங்க. அப்புறம் அது பவுடர் ஆனதும் எள்ளையும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு நாம் குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். 1/4 கிலோ புளி எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்து பவுடர் பண்ணிடுங்க. பாருங்கள், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் வெள்ளையல், 10 வரமிளகாய். இதாங்க இந்த பவுடர் பண்ண எடுத்த ஜாமான். 1/4 கிலோ புளி, அதுக்கு தேவையான உப்பு, 1 துண்டு வெல்லம் எடுத்து வச்சுருங்க. பெருங்காயம், மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். தாளிக்க கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிள்ளை, வரமிளகாய் 4-5. இதாங்க இதுக்கு தேவையான ஜாமான். பாருங்கள், புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துருவோங்க. அடுப்பில் வாணலி வச்சுருங்க. 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. 4 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருங்க, லாஸ்ட்டில் சேர்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிள்ளை, வரமிளகாய் தாளித்து அது பொரிஞ்சதும் மஞ்சள் தூள், பெருங்காயம், தனி மிளகாய்த்தூள் சேர்த்து அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு சேருங்க, இல்லைன்னா கருகிரும். நம்ம கரைச்சி எடுத்து புளியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கவும் நாம் எடுத்து வச்ச புளியோதரை பவுடர் ஃபுல்லாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெல்லத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரை கொதிக்க வச்சு இறக்கி பரிமாற வேண்டியதாக. இறக்கும் முன்னுக்கு நெய் சேர்த்துருங்க. நெய் சேர்த்து இறக்கி பரிமாறிங்க. வெளியவே பாட்டில்லையே வச்சுருந்தாலும் அது 1 மாதம் வரை கெடாதுங்க, சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 2-3 மாதம் வரை அது பாட்டுக்கு இருக்குங்க. இது கோவில் புளியோதரை மாதிரி அருமையான டேஸ்ட்டோடு இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இனி நெய் சேர்த்துட்டு இறக்கிற வேண்டியதுதான். சூப்பரான புளியோதரை குழம்பு ரெடி ஆயிரும். நாம் என்றைக்கு புளியோதரை கிளறோமோ அன்னைக்கு நிலக்கடலை வறுத்து அதோடு சேர்த்து கிளறிக்கங்க. நன்றி, வணக்கம்.